இங்கே இன்றைக்கு முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற விதை என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய வசனம் என்னும் விதை. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் தெளிவா தீர்க்கதரிசனமா நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அநேகர் வசனத்தை இதுவரைக்கும் ஆகாரமாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், ஆகாரமாய் கொண்டிருக்கிறீர்கள். பாடல்ல கூட பாடுவோம், உம் வசனம் எனக்கு உணவாகும். இன்னைக்கு கூட நம்ம பாடல்ல பாடினோம், உம்முடைய திரு வசனத்தினால் என்னை வளமாக வைத்திருக்கிறீர் என்று. அப்படின்னா வசனம் உணவு 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 என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆகாரத்தை அல்ல, நான் விதையை அருளும் தேவன், விதையை அருளுகிறேன். அந்த விதை என்ன? என்னுடைய வசனத்தை விதையாக நான் கொடுக்க போகிறேன். கொஞ்ச நேரம், கொஞ்சம் பசி, கொஞ்சம் ருசிக்கு நீ இதை சாப்பிட்ருக்கிற. ஆனால் இதை மட்டும் நீ விதையாய் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் இதை விதைப்பனா ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு இது தலைமுறை தலைமுறையாய் பிரயோஜனப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆகாரம் என்பது என்னோடு முடிகிறது, விதை என்பது அநேகருக்கு இது பிரயோஜனம் உள்ளதாகிறது. இதுவரைக்கும் நீ ஆகாரத்தை பெற்றுக்கொண்டிருந்த, இன்னைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், உனக்கு விதையை தரப்போகிறது. தீர்க்க தரிசன வார்த்தை. ஊழியம் செய்ய வாஞ்சையுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் விதையை தரப்போகிறேன். தேவனுடைய வசனத்தை இப்போ ஆகாரமா அல்ல, இனி நீ வேதத்தை வாசிக்கிற பொழுது, இனி நீ வேதத்தை தியானிக்கிற பொழுது, இனி நீ கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பொழுது, அந்த வார்த்தைக்குள்ளிருந்து உனக்கு விதையை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 10-11 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் உறைந்த மழையும் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி, ஆமென், அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஆமென் தேவன் அனுப்பின முகாந்தரத்தை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் என்கிற விதை ஒரு நாளும் ஆமென் அது மக்கி போகிற விதை அல்ல, அது தடைப்படுகிற விதை அல்ல. அது எந்த முகாந்தரத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த முகாந்தரத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதைத்தான் கர்த்தருடைய வசனம். அந்த விதையாகிய வசனம் உன்னிடத்தில் இருக்குமானால், நீ அந்த விதையை எங்கே விதைக்கிறாயோ அந்த விதையை குறித்த நோக்கம் நிச்சயமாய் 100% நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த விதையினுடைய மற்றொரு கூட அதிசயத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின ஆமென் முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் சொல்லி தருகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வித்து எப்படிப்பட்டதாம்? அழிவில்லாத வித்து. உன் கரத்தில் இன்னைக்கு கர்த்தர் தருகிற கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டது தெரியுமா? இது அழிவில்லாதது, இதை அழிக்க முடியாது,
இதை தோற்கடிக்க முடியாது, இதை டெமாலிஷ் பண்ண முடியாது, இதை இல்லாமல் போக பண்ண முடியாது. அவருடைய வசனம் என்கிற விதை அழியாத விதையை உனக்கு தரப்போகிறார். மூன்றாவது, இந்த விதையினுடைய ஆமென் தன்மை என்ன தெரியுமா? இது அநேகரை மறுபடியும் ஜெனிப்பிக்கிற விதையா இருக்கிறது. பாருங்க, உங்க கையில கர்த்தர் தரப்போகிற இந்த விதை, நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் தரப்போகிற விதை அநேகரை மறுபடியும் ஜெனிப்பிக்க போகிறது, அநேகரை மறுபடியும் புதுப்பிக்க போகிறது, அநேகரை உருவாக்க போகிற விதையாகிய கர்த்தருடைய வசனத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் தேவ ஜனங்கள். ஆமென். கர்த்தர் அருள போகிற ஆமென் விதையாகிய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் கேட்கிறேன், ஆண்டவரே விதைக்கிறதற்கு விதையை தாரும் ஆண்டவரே. ஒரு விவசாயிக்கு அவலமே என்ன அப்படின்னா, அவன் கையில எப்போ விதை இல்லாம போகுதோ அது பெரிய அவலமா இருக்கிறது, அவல நிலை. ஆமென். விதைக்கிறதுக்கு விதை இல்லைன்னா அது பெரிய சாபம். விதைக்கிறதுக்கு விதை இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பஞ்சம்னு அர்த்தம். ஆமென். விதைக்காக வைத்திருந்த ஆமென் விதையை கூட ஆகாரமாக்கி கொள்ளுகிற அளவுக்கு சில பஞ்சகாலங்கள் தேசங்களில் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அப்படி இல்லை, நான் உனக்கு விதையை அருள போகிறேன். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்த விதை நாட்களாக உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு சோர்ஸா இருக்க போகிறது. விதை விதைக்கும் பொழுதுதான் அது பிரயோஜனப்படும். ஆகவே உனக்கு கர்த்தர் தன்னுடைய வசனத்தை விதையாக தருகிறார். அது முகாந்தரத்தை நிறைவேற்றுகிற விதை, அழிவில்லாத விதை, அநேகரை புதிதாக ஜெனிப்பிக்கிற விதையை உனக்கு தந்து கர்த்தர் அனுப்ப போகிறார்.